அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஒரு எண்ணம். இதில் நாம் காணவிருப்பது இன்றே செய் அதை நன்றே செய். பலர் வேலை செய்யறோம், ஆனா சிலர் தான் அதை நம்ம சிறப்பா செய்யறோம். பலர் கனவு காணுறோம், ஆனா சிலர் மட்டும்தான் அதை நோக்கி நம்ம லட்சியமா எடுத்துட்டு அடையிறோம். வேலை செய்வது முக்கியம் அல்ல, அதை நம்ம எப்படி செய்யறோம், எவ்வளவு சிறப்பா செய்யறோம் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத ஒரு சிற்பியின் கதையோட நம்ம பார்ப்போம். ஒரு சிற்பி அழகா வேலையை பார்த்துட்டு இருக்காரு. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு. ஒரு வழிப்போக்கர் அவர்கிட்ட கேக்குறாங்க, நீங்க சிலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்களே, இருந்தும் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அதுல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இதுல சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் செஞ்சாதான் அது நல்லா தெரியும், கரெக்டா வரும்னு சொல்றாரு. அதுக்கு வழிப்போக்கன் கேக்குறாரு, இதுல எந்த தப்பும் தெரியலீங்களே அப்படின்றாரு. அதுக்கு சிற்பி சொல்றாங்க, எனக்கு தெரியுது எந்த இடத்துல இனியும் அது சரி செய்யணும் அப்படிங்கிறது. அப்படி மத்தவங்க பாக்குறதுக்காக வேலை பார்க்காம நம்ம மனசாட்சியோட நம்ம வேலைய முழு கவனத்தோட செஞ்சோம்னா எல்லாமே நல்லபடியா முடிவுக்கு கொடுக்கும். நல்ல வெற்றியும் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு சிறு குறையா இருந்தாலும் மத்தவங்க பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்காம நம்மளுக்கு அது தெரிஞ்சா அதை கரெக்டா நம்ம செஞ்சு முடிக்கிறது நம்ம கடமை. இப்ப இதைவே 2 மாணவர்களின் உதவியோட எப்படி தெளிவா இத கத்துக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஒரு மாணவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவசர அவசரமா படிப்பான். ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு காப்பி அடிச்சு முடிப்பான். பாஸ் ஆனா போதும்னு நினைப்பான். 2வது மாணவன் தினமும் படிப்பான், புரிஞ்சு படிப்பான், சந்தேகம் கேட்பான், நீட்டா எல்லா வேலையும் டைம் ஷெட்யூல் படி கரெக்டா செய்வான். தேர்வு வந்துச்சு. முதல் மாணவன் மார்க் மட்டும் எடுத்தான். 2வது மாணவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, அறிவை பெற்றான், தன்னம்பிக்கையும் பெற்றான், ஆசிரியரோட பாராட்டையும் பெற்றான். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, படிப்பை ஒரு கடமையா நினைச்சு செய்யாம அது நம்ம புரிஞ்சு படிச்சா சாதனை நம்ம கைக்குள்ளேயே தான் கிடைக்கும். வேலை செய்யும் போது சும்மா நேம்சேக்கா செய்யாம அதை நேர்மையா செஞ்சோம்னு வெற்றி உங்கள் கையில் தான். உலகம் சாதாரண மனிதர்களை நினைவுக்கு கொள்ளதில்ல, ஆனா தங்க வேலைய சிறப்பா செய்பவர்கள் வரலாற்றுல நிரந்தரமா இடம் பிடிக்கிறாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், படிப்பை ஒரு கடமையா நினைச்சு செயல்படாம நல்லா புரிஞ்சு படிச்சு நல்ல சாதனை உள்ள மாணாக்கர்களாக தேரணும். இன்றே செய் அதை நன்றே செய். ஒரு சிறிய நல்ல பழக்கம் ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கும். நீங்க இன்னைக்கு செய்யறத நல்ல கடமைகளோட நினைச்சு கரெக்டா சரிவர செஞ்சா உலகம் வெற்றி பாதையில உங்களை கொண்டு செல்லும். நன்றி.